Dear students, in this video we are going to see the example 1.26. The question is, in a T20 match, a team needed just 6 runs to win with one ball left to go in the last over. Last ball was bowled and the batsman at the crease hit high up. The ball traversed along a path in a vertical line, and the equation of the path is y equal to ax square plus bx plus c with respect to xy coordinate system, and the ball traversed through the points 10, 8, 20, 16, 40, 20. Can you conclude that the team won the match? ஒரு இந்த கடைசி பால் ஹிட் பண்ணுறாங்க. ஹிட் பண்ணால் அது வந்து 6 போகணும். 6 போச்சுன்னா தான் அங்கே வின் பண்ணுறாங்கன்றது. ஸோ அந்த பால் வந்து ட்ராவர்ஸ் ஆகிற ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. y ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c. ஸோ இதில் நம்ம ஒரு பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணோம். இது x, இது y, x, y, இது xy அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு 3 ஈக்குவேஷன் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 10, 8 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். 10 வந்து எக்ஸுக்கும் 8 வந்து ஒய்க்கும் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 100a ப்ளஸ் 10b ப்ளஸ் c ஈக்குவல் டு 8. நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 20, 16. அதில் ஈக்குவேஷன் வந்து 400a ப்ளஸ் 20b ப்ளஸ் c ஈக்குவல் டு 16. 40, 22. ஆக்சுவலாக இங்கே வந்து 22 வரணும். So 40, 22 substitute பண்ணா 1600a plus 40b plus c equal to 22. So இந்த மூணு ஈக்குவேஷன் வச்சு நம்ம டெல்டா a, டெல்டா b, டெல்டா c இந்த மூணோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். டெல்டாவுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா -6000, டெல்டா a உடைய வேல்யூ 100. டெல்டா கண்டுபிடிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காமனாக டேர்ம்ஸ் எடுத்துகிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸோ இங்கே 2 zeros இருக்கு இல்லையா, 100ஐயும் இங்கே ஒரு 10ஐயும் காமனாக வெளில எடுத்துன்னா 1000 எடுத்துட்டா நம்பர் சிம்பிளாகிடும். சிம்பிளிஃபை ஆனது இதை ஈஸியாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அது மாதிரி இந்த டேர்ம்ஸ் இது டெல்டா ஏவில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 10ம் இங்கேருந்து ஒரு 2வையும் காமன் எடுக்கிறோம். 10 × 2 20. இதுலேருந்து 2ஆல் டிவைட் பண்ணி எழுதிக்கணும். 8ல் 2ஆல் டிவைட் பண்ணால் 4, 8, 11 அந்த மாதிரி. இங்கே 10 காமன் எடுத்தனால 1, 2, 4. ஸோ இது மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர் ஃபார் டெல்டா ஏ as 100, டெல்டா பி as -7,800, டெல்டா சி உடைய வேல்யூ 20,000. நமக்கு அகைன் இப்போ கிராமர்ஸ் ரூல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். a ஈக்குவல் டு டெல்டா ஏ பை டெல்டா, b இஸ் ஈக்குவல் டு டெல்டா பி பை டெல்டா, c இஸ் ஈக்குவல் டு டெல்டா சி பை டெல்டா. ஸோ உங்களுக்கு ஆன்சர் தான் கிடைக்கும் 1/60, 13/10, c உடைய வேல்யூ -10/3. நெக்ஸ்ட் நம்ம இந்த வேல்யூஸ் எல்லாம் ஏபிசி வேல்யூஸ்லாம் இந்த ஈக்குவேஷனில் போடணும். y ஈக்குவல் டு ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் சியில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஈக்குவேஷன் கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸோடைய வேல்யூ 17 எடுத்துக்கணும். 70 அப்படின்றது நமக்கு ஒரு கிரிக்கெட் கிரவுண்டோடைய பவுண்டரி பார்த்தீங்கன்னா 70 மீட்டர்ஸில் தான் இருக்கும். ஸோ 70 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த வேல்யூ ஆஃப் y as 6 மீட்டர். ஸோ பால் வந்து 6 மீட்டர் ஹைட்டில் பவுண்டரி தாண்டி போய் விழும். therefore 6 விழுந்து, therefore the team win the match. That's all. Thank you.